வணக்கம் மக்களே. வெல்கம் டு க்ரோ வித் ஷானு. மோஸ்ட் பீப்புளுக்கு ஏன் பெரிய வெற்றி கிடைக்கிறது இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம ஏன் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் அடையிறது இல்லை? ஏன்னா நம்ம எப்பவும் ஈஸியான வழியை தேர்ந்தெடுக்கிறோம். கஷ்டம், வலி, விடாமுயற்சி தேவைப்படுற பாதை நமக்கு அன்சர்டைனா, லோன்லியா, பெயின்ஃபுல்லா தெரியுது. ஆனா ஒரு உண்மை சொல்லட்டுமா? த பாத் இஸ் வேர் பவர் இஸ் பார்ன். கடினமான பாதை ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு வழி. உங்களை அன்ஸ்டாப்பபிளா மாற்றும் பாதை அது. இது ஒரு கதை மூலியமா பார்க்கலாம். ஒரு பெரிய மலை, அதோட உச்சியை அடையணும்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆதி மற்றும் கபீர், தங்களோட பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாங்க. ஆதி எப்பவும் ஷார்ட்கட்டை தேடுவான். அவன் பார்த்தா மலைக்கு போக ரெண்டு வழி இருந்துச்சு. ஒன்னு ரொம்ப சுத்தி போற ஆனா பாதுகாப்பான தார் போட்ட ரோடு மாதிரி இருந்த பாதை. இன்னொன்னு செங்குத்தான பாறைகள் நிறைந்த ரொம்ப கஷ்டமான பாதை. ஆதி சொன்னா, நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் ஈஸியான வழியிலே போறேன். கபீர் அமைதியா சிரிச்சுக்கிட்டே நின்று அந்த கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுத்தான். உங்களுக்கு தெரியும்ல, சுலபமான கடல் ஒரு சிறந்த மாலுமியை உருவாக்குவதில்லைன்னு. ஸோ ஐ டேக் த ஹார்ட் பாத்துன்னு கபீர் அவனோட மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான். ஆதி சுலபமான பாதையில போனான். அவன் பாட்டு கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனான். ஆனா பாதி தூரம் போனதும் ஒரு பெரிய நிலச்சரிவு அந்த பாதையே மூடிடுச்சு. அதுக்கு மேல அவனால போக வழியே இல்லை. அவனோட பாதை ஃபுல்லா அடைக்கப்பட்டுடுச்சு. அவன் அங்கேயே தேங்கி நின்னுட்டான். ஆனா கபீரோட பயணம் வேற மாதிரி இருந்துச்சு. கபீர் ஏற ஆரம்பிச்சதும் முதல் சவாலான பாறைகள் வந்துச்சு. அவன் மனசு, வேண்டாம் கபீர், திரும்ப போயிடலாம், இது ரொம்ப கஷ்டம்னு சொன்னுச்சு. ஆனா கபீர் அந்த பயணத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஒவ்வொரு பாறையா ஏறி தன் பயணத்தை ஜெயிச்சான். கஷ்டம் அவனை நிறுத்தல, அவனை தயார்படுத்துச்சு. அவன் பாதி தூரம் போனப்போ பயங்கரமான புயல் வர ஆரம்பிச்சது. மழை காத்துன்னு அவனை புரட்டி போட்டுச்சு. அந்த நேரத்துல அவன் குகைக்குள்ள நின்று, நான் ஏன் இந்த கஷ்டமான வழியை தேர்ந்தெடுத்தோன்னு யோசிக்கவே இல்லை. பதிலா இந்த புயலை எப்படி தாக்கு பிடிச்சி இங்கேருந்து நம்ம வெளியே போறதுன்னு யோசிச்சான். அவன் புலம்புல திட்டமிட்டான். புயல் நின்னதுக்கு அப்புறம் அவன் தனியா அந்த மலை மேல ஏறினான். நோ ஒன் வாஸ் தேர் டு கிளாப் ஃபார் ஹிம். யாருமே அவனை பாராட்டல. அந்த தனிமை தான் அவனோட மிகப்பெரிய பலமா மாறிச்சு. அவனோட ஃபோக்கஸ் அதிகமாச்சு. அவன் மனசு அமைதியாச்சு. பல நாட்கள் கழிச்சு கபீர் அந்த மலையோட உச்சியை அடைஞ்சான். அங்கிருந்து பார்த்தா இந்த உலகமே அவன் கால் கீழே தெரிஞ்சுது. ஆனா அவனுக்கு அந்த வெற்றியை விட அவன் பயணம் செஞ்ச அந்த பாதை தான் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அவன் கீழே இறங்கி வந்தப்போ ஆதி இன்னும் அதே நிலச்சரிவிலே காத்துக்கிட்டு இருந்தான். ஆதி கேட்டான், கபீர் நீ எப்படி ஜெயிச்ச? கபீர் ரொம்ப கம்பீரமா, நான் உச்சியை மட்டும் பார்க்கல ஆதி, நான் ஒவ்வொரு கல்லையும், ஒவ்வொரு சவாலையும், ஒவ்வொரு புயலையும் பார்த்தேன். த ரியல் கான்ஃபிடன்ஸ் இஸ் டிசிப்ளின், சாக்ரிஃபைஸ் அண்ட் டூயிங் த ஒர்க் அகெயின் அண்ட் அகெயின். நீ சுலபமான பாதையை தேர்ந்தெடுத்த, அதனால முதல் தடை வந்ததும் நீ நின்னுட்ட. ஆனா நான் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுத்தேன். அதனால ஒவ்வொரு தடையும் தாண்டி வர்றதுக்கு நான் கத்துக்கிட்டேன். அந்த பாதை என் ஸ்கில்லை மட்டும் மாத்தல, என் ஐடென்டிட்டியை மாத்திடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? நோ ஒன் பிகம் கிரேட் பை அவாய்டிங் அட்வர்சிட்டி. கஷ்டங்களை தவிர்க்கிற யாரும் சிறந்தவராக ஆவதில்லை. நம்ம வாழ்க்கையில ரெண்டு பாதை இருக்கும். ஒன்று சுலபமான சௌகரியமான பாதை, இன்னொன்று கஷ்டமான சவால்கள் நிறைந்த பாதை. த ஹார்ட் ரோட் வில் டிஃப்ரெண்ட். கஷ்டமான பாதை உங்களை வித்தியாசமா உருவாக்குது. அது உங்க ஸ்கில்ஸை மட்டும் வளர்க்காது, அது உங்க கேரக்டரையே உருவாக்கும். ஸோ கொஸ்டின் ஃபார் யூ, இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற சுலபமான பாதை, கஷ்டமான பாதை, இதில் நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம க்ரோ வித் ஷானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.